ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாந்திரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். நமः பார்வதீபதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பகவானுக்கு சஹஸ்ரநாமங்கள் இருக்கு, 1000 நாமம் இருக்கு. வியாசாச்சாரியன் தான் அது மகாபாரதத்தில் 2 மகாபாரதத்தான் இருக்கு. சிவசஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 மகாபாரதம் இருக்கு. பேராயிரம் பறவை வானையரோத்தும் ராணோரேத்தும் பிரம்மானேன்னு சஹஸ்ரநாமத்தை நிறைய சொல்லணும் அப்படின்னுட்டு சஹஸ்ரநாமத்தை சொல்லி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் அனுகிரகத்தை கொடுக்குறார் அப்படின்னு அந்த சஹஸ்ரநாமத்துக்கு தனியாக ஒரு மகிமையே அந்த பிராச்சீனம் சொல்லிருக்க முடியாது. தன்னுடைய வீடு ஆசல் அப்படின்னு தன்னுடைய சுற்றத்தார் இது அப்படின்னு எல்லாம் பகவான் தான் நமக்கு. அவன் எங்கெங்க சாநித்தியம் கொண்டிருக்கானோ அந்த இடமெல்லாம் நம்ம சொந்த இடம். அங்கெல்லாம் போய் ஆனந்தப்பட்டு தரிசனம் பண்ணிக்கணும். அப்படி இருந்தோம்னா இந்த துக்கங்கள் இந்த கவலைகள் இருக்காது, அப்படியே அந்த மயமாக செல்லும் அந்த சித்தம் அப்படியே அப்படிங்கிற உத்தேசத்தோடு ஒரு எல்லாரும் சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமையை தானாக பாடியிருக்கார். பகவானை பாடுறதோடு கூட பகவானுடைய 1000 நாமங்களை விசேஷமாக பாடியிருக்கார். அதனால் நம்ம எல்லாரும் அதனால் நம்முடைய பிராச்சீன காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியால் பாஷ்யமே பண்ணியிருக்கார். அந்த நம்ம ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணிருக்கா. இன்னும் எந்தெந்த ஆச்சாரியால் எந்தெந்த மதப்பிரவர்த்தி காலத்தில் இருக்காளோ எல்லாருமே அநேகம் பேர் அதுக்கு சாட்சாதா இந்த மதாச்சாரியாளுங்கிற அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற எல்லாரும் சஹஸ்ரநாமத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கேன். அந்த ஆச்சாரியால் எல்லா ஆச்சாரியாலும் அநேகம் எல்லா மத பிரவர்த்தகாலும் அதுக்கு பாஷ்யம் பண்ணிருக்கிறதுனால அது லோகத்தில் அதிகமான ஒரு சாத்தியை அடைஞ்சிருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது. அதில் கடைசியில் தத்துவத்தை சொல்கிறப்போ தத்துவம் தத்துவவித் ஏகாத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகா 1000 பேர்ல தத்துவம்னு சுவாமிக்கு பகவானுக்கு பேரு, தத்துவவித்துன்னு சுவாமிக்கு பேரு, ஏகாத்மான்னு பகவானுக்கு பேரு, ஜென்ம மிருத்யு ஜராதிகா அப்படின்னு அவருக்கு பேரு. 4 பேரை ஒரு அர்த்தத்துல தத்துவம் தத்துவ ஏகாத்மா ஜென்ம மிருத்யு ஜராதிகா அப்படின்னு 4 பேரை ஒரே வாக்கியத்துல சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா அந்த பேர்களை கோர்வையா கொண்டு வர காலத்துல இது அதுவும் ஒரு விஷயம். பேருன்னா சுவாமியினுடைய பேரைத்தானே சொல்லணும். 1000 பேர் சொல்லியாச்சு அப்படிங்கிறதோட மாத்திரம் இல்லாம ஒரு 4 பேரை சேர்த்து வச்சுக்கோன்னா அது ஒரு அது ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதாக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமான நாமக்களே. தத்துவம் தத்துவவித்து ஏகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா. அறிய வேண்டிய தத்துவம் எது? நீதான். அந்த தத்துவத்தை அறிஞ்சவாரு, தத்துவத்தை அறிஞ்சுட்டான்னா அவனும் நீதான். நிறைய விஷ்ணு பக்தாளா இருக்கிற வைஷ்ணவால ஸ்மார்த்தாலாம் பெருமாள் பெருமாள்னு சொல்றது. ஸ்மார்த்தாலாம் என்ன சொல்றதுன்னா பகவானை போய் சுவாமி சுவாமின்னு சொல்லுவா. வைஷ்ணவாலாம் ரொம்ப பகவத் பக்தால வைஷ்ணவாளா இருக்கிறால சுவாமி சுவாமின்னு சொல்லுவா. சுவாமி எல்லாருன்னா அவர் ஒரு மகானத்தில் வந்திருக்காருன்னு அர்த்தம். பெரியவாளா இருக்கிறவா ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒரு மனுஷால ரொம்ப உத்கிருஷ்டாளா இருக்கிறவாள் சுவாமி சுவாமின்னு சொல்ற வழக்கம். ஸ்மார்த்தாலாம் சுவாமி சுவாமின்னா சாட்சாத் பகவான சுவாமி சுவாமின்னு சொல்லுவாள். அவ பரமாத்மாவை சொல்றப்போ பெருமாள் இருக்காருன்னு அவன் சொல்லுவாள். அதனால மனுஷால் விஷ்ணு பக்தால வந்தாளன்னா ஸ்மார்த்தா பெருவாள் இருக்காருன்னு இவா சொல்லுவாள். மாறு தலைகை வச்சுட்டு இருக்கா. ஸ்மார்த்தா சுவாமி வைஷ்ணவாளுக்கு பெருமாள், வைஷ்ணவாளி சொல்ற சுவாமி ஸ்மார்த்தாவுக்கு பெருமாள் அப்படின்னுட்டு அப்படி மாற்றி வச்சுட்டு அந்த சுவாமி பெருமாளுங்கிறத
சுவாமின்னா பகவான் வச்சுருக்க. அந்த மாதிரி தத்துவ வித்து இருக்கானே அவன் அருகிட்ட அவன் பெருமாள் தான். ஏன்னா பிரம்மவித்தா இருக்கவன் பிரம்மஸ்வரூபம் தான் அவனுக்கு. அதனால வைஷ்ணவன்னா விஷ்ணு தத்துவத்தை அறிஞ்சவன் அவன் யாரு, அவன் பெருமாள் தான் அப்படின்ட்டு வைஷ்ணவனா இருக்கிறவனா பெருமாள் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. அதனால தத்துவம் ஒரு நாமா பகவானுக்கு. அதுக்கடுத்தாப்புல அந்த தத்துவத்தை அறிஞ்சவாரு தத்துவ வித்து. தத்துவ வித்தாரு நீ தான், உனக்கு தான் பேரு தத்துவ வித்துன்னு. அதனால எவன் பிரம்மவித்தோ அவன் பிரம்மஸ்வரூபமே அவன். அப்ப பிரம்மஸ்வரூபம் அவன் ஆயிட்டான்னா அப்ப பிரம்மவித்து நீ தானே. அதனால பிரம்மவித்துன்னு உனக்கு ஒரு பேரு, உனக்கு பிரம்மம்னு ஒரு பேருங்கிறத சொல்றதுக்காக உபனிஷத்துலையும் சொல்லிருக்கு. அதை அனுசரிச்சு அதை வச்சு தத்துவ வித்து நீ, தத்துவம் நீ தான். தத்துவம் தத்துவம் என்ன, உலகத்துக்குள்ள உண்மையான வஸ்து இது சட்சாத் நீ தான். அந்த தத்துவத்தை அறிஞ்சவன்றானே அவன் யாரு, அவன் நீ ஆயிடுற. அதனால தத்துவ வித்து நீ தான். ஆனா தத்துவ வித்து தத்துவங்கிற ஆத்மா நீ இருக்கே, நீ வேற ஆத்மா. தத்துவ வித்து இருக்கானே அவன் வேற ஆத்மாவோ இல்ல இல்ல ஏகாத்மா. தத்துவம் தத்துவ ஏகாத்மா. அப்ப ஏகாத்மா இருந்தா ரெண்டாத்மா இருந்தா என்ன கேள்வி, அதுக்கு அந்த கேள்வி வைக்கணும். ஏகாத்மான்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா ஜன்ம மிருத்யு ஜராதிகா, அப்புறம் பிறக்க மாட்டேன், அப்புறம் கழுத்தன்மை வராதவனுக்கு, அப்புறம் சாகவும் மாட்டேன். இனியும் அவனுக்கு பிறப்பிருந்தா தான் அப்புறம் அதுக்கப்புறம் கழவனாரு, அப்புறம் சாருங்கிறதெல்லாம் உண்டு. இதோட பூர்த்தி ஆயிடுவாங்க. ஜென்ம மிருத்யு ஜராதிகான்னா அதுக்கப்புறம் புனர்ஜென்மா அவனுக்கு கிடையாது. தத்துவம் தான் தத்துவ வித்து. அதனால இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற இல்லை, ஒரே ஆத்மா தான் உள்ளது. ஏகாத்மான்னு தெரிஞ்சுட்டியானா அதுக்கு பலம் என்ன, ஜன்ம மிருத்யு ஜராதிகா என்கிற பெரிய அத்வைத தத்துவத்தை ரொம்ப லேசான ஒரு சாஸ்திரநாமத்துல முதல்ல ஒண்ணு சொல்லி அடுத்த வாக்கியத்தை சொல்லி அடுத்த வாக்கியத்துல பலமும் சொல்லியாச்சு. ஜன்ம மிருத்யு ஜராதிகான்னா அமிர்தத்துவத்தை அடைகிறான். மிருத்தியை தாண்டான்னா அமிர்தத்தோட அடைகிறான். மிருத்தி மாத்திரம் கஷ்டம் இல்லை, கஷ்டத்துல ரெண்டையும் சொன்னா இந்த சாரக்ஷணம் ரொம்ப கோச்சம், சாரது ரொம்ப சுலபமா இருக்கு. அங்கிருந்து ஜரையில படுற க்ஷமம் தான் அது காட்டிலும் சிரமமா இருக்கு, மரண சிரமத்தை காட்டிலும். அதனால ஜரையும் அதிகம்னு. புறக்கலப்பு இருக்கிற சிரமம் அது ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைக்கு சிரமம் இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. அது மாதா படுற சிரமம் கர்ப்ப சிரமங்கிறது மாதாவுக்கு கொடுக்குற சிரமம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதை காட்டிலும். அதனால ஜென்ம மிருத்யு ஜரா அதிக இப்ப ஏற்பட்ட பாசம் சகல துக்கத்திலேருந்து நிவர்த்தி அடைகிறது. அதனால என்னட்டா உள்ள வஸ்து ஒண்ணுதான், அது ஆத்மாதான், அதுதான் தத்துவம். அது அறிஞ்சவனோ அதுதான் தத்துவம். தத்துவத்து ஏகாத்மா ஜன்ம முக்தி ஜராதிகா. இப்படி ஒவ்வொரு நாவாக்களுடைய தத்துவத்தை பார்த்தோம்னா ஏதோ ஒரு தத்துவ போசனத்துக்கு ஏற்பட்டு அந்த அடுக்கடுக்கா பேர்கள், இதுக்கப்புறம் அந்த பேரு அந்த பேர் இந்த பேருனா வெறும் ஏதோ ஒரு பேரு சுவாமிக்குன்னு கணக்கு எழுதுற மாதிரி எழுதாம அந்த பேர்களை சேர்க்கிறத இந்த கல்கண்டு என்னவா தெரிவிக்கிறதுன்னா எப்படி இருக்குன்னா அது மாதிரி அந்த அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியாது. அந்த மாதிரி சஹஸ்ரநாமத்திலையும் உதாரணத்துக்காக சொன்னேன்னா தத்துவம் தத்துவத்து ஏகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிகா. தத்துவத்துங்கிறது தத்துவஸ்வரூபமாயிடுறான். இவன் வேற ஆத்மா இல்லை, அவன் வேற ஆத்மா இல்லை. இல்லைங்கிறது நமக்கு என்ன அது இருந்தாருன்னா இல்லாதவனா என்ன என்ன அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துட்டு தானே, சாட்சாத்காரம் அவனுக்கு வந்துட்டு தானே, அறிவு வந்துட்டு தானே, அப்புறம் அவனுக்கு ஜன்ம மிருத்யு ஜராதிகா. அப்பேற்பட்ட பெரிய அத்வைத தத்துவங்களை லேசான சஹஸ்ரநாமத்துல. அதனால நம்ம எல்லாரும் புதுசா என்னத்தையான கத்துக்கிறது, ஒரு புது பழக்கம் பண்றதுங்கிறது காட்டலாம். சஹஸ்ரநாமம் அநேகமா இன்னும் யாராவது ஒரு 10-20 பேர் சேர்ந்தாலும் யாராவது 1-2 பேருக்காவது சஹஸ்ரநாமம் தெரியும். இன்னும் ஒரு கூட்டம் சேர்ந்தானா 10-20 பேர் 2 பேருக்கான சஹஸ்ரநாமம் தெரியும். அதனால அந்த சந்தியாவந்தனம் பண்ண உடனே சஹஸ்ரநாமத்தை சொல்றதுன்னு ஒரு பழக்கம். அது சகல ஜனங்களும் கேட்டாலானா சர்வ மனுஷர்களுக்கும் படிச்சவா படிக்காதவா மேல் கீழ்னு வித்தியாசம் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ஸ்ரேயஸ் உண்டு பண்ணும், எல்லாருக்கும் சுகத்தை உண்டு பண்ணும் அப்படின்னுட்டு அந்த அதனுடைய பரசக்தியிலேயே அந்த சஹஸ்ரநாம சிரவணத்தினால லோகம் முழுக்க க்ஷேமத்தடையும்னுட்டு நிறைய ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் நமக்கு. அந்த பகவானுடைய 1000 நாமத்தை நாம் கேட்டோம்னா அந்த கேட்ட மாத்திரத்தினால நமக்கு சகல ஸ்ரேயஸ்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு அதனுடைய பலத்தை. அப்பேற்பட்ட சஹஸ்ரநாமம் நமக்கு வந்துதான் இருக்கு. அதனால அந்த
இப்ப திருப்பாவைன்னு சொல்லிட்டு இருந்தானே, அது எத்தனையோ நாளைக்கு வந்து இருந்திருக்குன்னு தெரியுது. அது திருப்பி அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சஹஸ்ரநாமம் இன்னும் அமல் விட்டு போல இருக்கு. கொஞ்சம் ஒரு 20 பேர் சேர்ந்தா 2 பேருக்காவது சஹஸ்ரநாமம் தெரியும்னு நம்ம தலைவரில் இருக்கு. அதனால அடுத்த தலைவரில் போகாம குழந்தைகள்லாம் பால்யத்துல சஹஸ்ரநாமம் இப்போ அநேக குழந்தைகள் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கு. பால்யத்துல இருந்து எல்லாரும் சஹஸ்ரநாமம் நட்டு பண்ண வேண்டியது. எல்லாருக்கும் சஹஸ்ரநாமம் நட்டு பண்ணிட்டு அதுல இருந்தே எல்லா தத்துவங்களையும் நான் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு உதாரணம் சொன்னேன். தத்துவம் தெரிஞ்சுக்கோ தெரியாதோ சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தாலே பாக்கி முக்கியமான சகல பாப நிவாரணம் நமக்கு அந்த சொல்ற நாயிலே வேற வம்பு இல்லாமல் இருக்கும் முதல் சமாச்சாரம். அதனால பேரோட சஹஸ்ரநாமத்துல மறக்காம நாம் வச்சுட்டு எல்லா ஸ்ரேயஸையும் நாம் அடைய வேண்டியது. ஜன்மவர்த்தி ஜராதிகான்னு ஒரு துக்கம் இல்லாமல் எப்பவும் பகவானுடைய ஒரு ஸ்மரணத்தினாலேயே நித்யானந்த கனமாக சர்வகாமாப்தின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு இன்னும் சம்ஸ்கிருதத்துல. அதனால நமக்கு பாபம் விசாரம் கவலை ஒன்றும் இல்லாம அந்த பகவத் ஸ்மரணமே நமக்கு பெரிய ஆனந்தம். அதை தவிர தனியாக ஆனந்தம் வேணும்ட்டு அவசியம் இல்லை. அதுதான் ஆனந்தம். பேர்பட்ட ஒரு ஆனந்தத்தை இருந்துட்டு லோகம் முழுக்க பகவன் நாமம் அபிவிருத்தியாக முடியான ஞாபகத்தை நம்ம விடாம வச்சுட்டு இருக்க வேண்டியது. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமः பார்வதி பதயே. கோவிந்த நாம கீர்த்தனம்.